Hey all, Tamil Nadu Veterinary Animal Science University undergraduate admissions 2024-25 ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, ஸோ இப்போ நமக்கு வந்து நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்ல, ரேங்க் லிஸ்ட்னா என்ன, ரேங்க் லிஸ்ட்டில் என்ன வந்து நம்ம நோட் பண்ணணும் அண்ட் கவுன்சிலிங் வந்து நமக்கு எப்படி நடக்கும், அது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த கவுன்சிலிங்கோட கால் லெட்டர் எப்படி இருக்கும், ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் எப்படி நம்மளை வந்து கூப்பிடுவாங்க, நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது நம்ம தான் எலிஜிபிள் அந்த ரவுண்டுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, அண்ட் இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், அதுதான் வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஆனால் இப்போ டிஸ்பிளேல காட்டுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்து, அதாவது 21-22ஓட கால் லெட்டர். ஓகேவா? ஜஸ்ட் உங்களுக்கு நான் வந்து ஒரு கிளான்ஸ் ஒரு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்காக எடுத்திருக்கேன். இதில் வந்து நீங்கள் கட் ஆஃப் எதுவுமே ஃபாலோ பண்ண வேண்டாம். ஆனால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து சிமிலர் தான். சரிங்களா? இப்போ இங்கே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாடு வெட்டினரி அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன்ஸ் அந்த இயர்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து 2024-25ன்னு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங், கட் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம் அப்படின்னா, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாமல் விட்டுட்டீங்க, உங்களுக்கு வந்து எலிஜிபிள் மார்க்ஸ் இருக்குது, ரெஜிஸ்டர் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் கூட உங்களால் போய் அட்டன் பண்ண முடியாது. ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் யார் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எஸ்எம்எஸ் மூலியமாவோ மெயில் மூலியமாவோ ஒரு இன்டிமேஷன் வரும் தட் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆன்லைன் கவுன்சிலிங், கைண்ட்லி ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுப்பாங்க. அந்த லிங்க்கில் நீங்கள் போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ ரெஜிஸ்டர் வந்து ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டடான விஷயம்லாம் இல்லை. எஸ் நோன்னு இருக்கும், அது எஸ் கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்கணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் நீட் டு ஃபில் த கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸ் இன் த கேஸ் ஆஃப் BVSc அண்ட் கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் பிடெக். தி allotment will be made based on the order of merit and mentioned in the prospectus. As mentioned in the prospectus, the preference given during the present registration in the first round of online counseling alone will be கன்சிடர் ஃபார் அலாட்மெண்ட். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங்கில் என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ அதுதான், அது மட்டும் தான் கன்சிடர் பண்ணிப்பாங்க. அப்ளிகேஷனில் என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ தட் டசன்ட் மேட்டர். ஏன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்ளிகேஷனில் கொடுத்த ப்ரிஃபரன்ஸை திருப்பி கவுன்சிலிங்கில் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? பண்ணிக்கலாம். அதுதான் வந்து நான் உங்களுக்கு கவுன்சிலிங் டெமோ வீடியோலேயே சொன்னேன். ஸோ ப்ரிஃபரன்ஸ் கேன் பி சேஞ்ச். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட் ரவுண்டில் கொடுக்குற ப்ரிஃபரன்ஸ் தான் எத்தனை ரவுண்ட் நடக்குதோ அத்தனை ரவுண்டுக்குமே. அதே மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கம்பல்சரி ரெஜிஸ்டர் பண்ணணும். யாரெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்களோ நீங்கள் கம்பல்சரி பண்ணணும். பண்ணலை அப்படின்னா நீங்கள் செகண்ட், தேர்ட், ஃபோர்த் ரவுண்ட் கூட அட்டன் பண்ண முடியாது. ஸோ சப்சிக்வெண்ட் ரவுண்டுக்கு வந்து நீங்கள் இன்எலிஜிபிள் ஆகிடுவீங்க. சரிங்களா? ஸோ இதுதான் செகண்ட் பாயிண்ட்டில் கொடுத்துருக்காங்க. தென் தேர்ட் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா, மியர் ரெஜிஸ்ட்ரேஷன் இன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங் டஸ் நாட் ஆஃபர் எனி கேரண்டி ஆஃப் கெட்டிங் அட்மிஷன். இப்போ வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிளியராக நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது ப்ரோ என்னை கூப்பிட்டாங்க, ஃபஸ்ட் ரவுண்டுக்கு வந்து அட்டன் பண்ண கூப்பிட்டாங்க, என்னோடய மார்க் வந்து எலிஜிபிள் லிஸ்ட்டில் இருக்குது, இப்போ நான் போய் அட்டன் பண்ணுறேன், ஆனால் எனக்கு வந்து சீட் கன்ஃபார்மாக கிடச்சிருமா என்னை கூப்பிட்டாங்கன்றதுனால அப்படின்னா கிடையாது. ஸோ அதுதான் அங்கே ட்விஸ்ட்டே. என்ன அப்படின்னா, அவங்க வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க, நீங்கள் போய் அட்டன் பண்ணுவீங்க. பட் ஆனால் அட்டன் பண்ணும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களை விட நிறைய மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. அதுதான் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களை கூப்பிட்டாங்கன்றதுக்காக கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கொடுத்துருவாங்கன்ற கேரண்டி தானுவ சைட்லேருந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஸோ உங்கள்கிட்ட மார்க் இருக்குது அப்படின்னா மெரிட் பேசிஸில் அலோகேட் ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கைண்ட்லி ரீட் த கவுன்சிலிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஃபார் ஃபர்தர் குவரிஸ் காண்டாக்ட் தி அட்மிஷன் கமிட்டி தானுவாஸ். ஓகேவா? ஸோ அட்மிஷன் கமிட்டி யார் நமக்கு தெரியும். நம்ம ஏற்கனவே இந்த ரேங்க் லிஸ்ட்காக நிறைய வாட்டி நம்பர் ஆஃப் டைம்ஸ் கால் பண்ணியிருப்போம். அவங்க தான், அவங்களுக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க.